நாசாவின் விஞ்ஞானிகள் தலைமையிலான ஒரு குழு நமது பால்வழியை புரந்த அண்டத்தில் முதல் முறையாக வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான சேர்மங்களை கண்டறிந்துள்ளனர். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பின் தரவுகளை பயன்படுத்திய இந்த குழு நமது அண்டத்தின் அருகிலுள்ள லார்ஜ் மெஜலெனிக் கிளவுட் பகுதியில் ஒரு இளம் விண்மீன் சூழ்ந்துள்ள பனிப்படலங்களில் 5 வகையான கார்பன் அடிப்படையிலான சேர்மங்களை கண்டறிந்தனர். இவற்றில் எத்தனால், அசிட்டிக் அமிலம் போன்ற நமக்கு பரிச்சயமான வேதிப்பொருட்களும் அடங்கும். இந்த கண்டுபிடிப்பு 2 காரணங்களால் மிகவும் முக்கியமானது. கடினமான சூழல் என்பது நமது பால்வழியை விட கடினமான அதிக கதிர்வீச்சு நிறைந்த பகுதியாகும். இது போன்ற சூழலில் இந்த உயிர்க்கூறுகள் கண்டறியப்பட்டது வாழ்க்கைக்கான அடிப்படைகள் பிரபஞ்சத்தில் எங்கும் எதிர்பாராத இடங்களிலும் உருவாகக்கூடும் என்பதை நிரூபிக்கிறது. பிரபஞ்சம் தோன்றிய ஆரம்ப காலத்தின் சூழ்நிலைக்கு ஒப்பானது. எனவே வாழ்க்கையின் கட்டுமான தொகுதிகள் நாம் முன்னர் எண்ணியதை விட வெகு விரைவாக பல்வேறு நிலைகளில் உருவாகின என்பதை இது காட்டுகிறது. இக்கண்டுபிடிப்பின் மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால், நட்சத்திரம் மற்றும் கோள்கள் உருவாகும் கடினமான வெப்பமான செயல்முறைகளின் போதும் இந்த சேர்மங்கள் அழியாமல் தங்கியிருக்க முடியும் என்பதாகும். இதன் பொருள், ஒரு புதிய கோள் உருவாகும் போதே அதன் மேல் வாழ்க்கையின் மூலப்பொருட்கள் ஏற்கனவே இருக்கக்கூடும் என்பதுதான். முதன்மை ஆய்வாளர் மார்டா சிவிலோ விளக்குகையில், இந்த கண்டுபிடிப்பு பிரபஞ்சத்தில் சிக்கலான வேதியியல் எவ்வாறு உருவாகிறது என்பதை புரிந்து கொள்வதில் நாம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளோம் என்று கூறியுள்ளார். விஞ்ஞானிகள் இப்போது லார்ஜ் மெஜலெனிக் கிளவுட் மற்றும் ஸ்மால் மெஜலெனிக் கிளவுடில் உள்ள கூடுதல் இளம் விண்மீன்களை ஆராய திட்டமிட்டுள்ளார்கள்.